அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அடையா கோவில கட்ட சொன்னாங்க ஜோதிடே, இருந்த பொன்பொருளை பூரா கோவில கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி மக்கள் பூரா சந்தோஷமா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா என் பொண்டாட்டிக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையேன்னு கட்டின கோவில பூட்டா அப்படின்ட்டா. என்னடா சாமி இதெல்லாம் ஒரு தெய்வம்னு இருக்கிற பொன்பொருளை பூரா போட்டு அழிச்சு இந்த தெய்வத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணி தினந்தோறும் அபிஷேக ஆதாரணைகள் எடுத்துக்கிட்டு இருக்கமே, இதுக்கு ஏன்டா தெண்டமா பண்ணணும்? இது தெய்வம் அல்ல, இது கல்லு, பூட்டா கோவில் அப்படின்ட்டா. கோவில பூட்டியாச்சு, கட்டின கோவில பூட்டியாச்சு. அந்த வழியா ஒரு எண்ணெய் வியாபாரி, இதான் கோவில், இது வழி. எண்ணெய் வியாபாரி வர்றாரு. எண்ணெய் வியாபாரி வருகின்ற பொழுது கோவிலுக்கு வெளியில் நின்று, அத்தா காளியாத்தா, என் வீட்டுல 7 பிள்ளைகள் பசியும் பட்டினியுமா இருக்கு, நான் ஒரு 7 குடும்பத்தை சேர்ந்தவன், நான் கையில வச்சிருக்க எண்ணெயை கொண்டுகிட்டு நேர அரசம்பட்டிக்கு போறேன், அங்க விற்பனை ஆயிரணும். விற்பனை ஆயிருச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய எண்ணெயில திரும்பி வரும்போது உனக்கு நான் ஒரு விளக்கு போட்டு போறேன்னு ஒரு நேர்த்திக்கடனை மனசுக்கு நினைச்சுக்கிட்டு நேர போறேன். எண்ணெய் விற்பனை ஆயிருச்சு, மீதம் இருக்கக்கூடிய எண்ணெயில திரும்பி வருகின்ற பொழுது விளக்கு போடுறேன். காவலாளி பாக்குறேன். அப்பதான் நேரம் ஓடி போய் மன்னன் சொல்றான், மன்னா நீங்கள் பூட்டி வைத்திருந்த கோவிலுக்கு வெளியிலே ஒருத்தன் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவன் சிரசை கொய்து விடுறா அப்படின்ட்டான், தலையை வெட்டா அப்படின்ட்டான். தலையை வெட்டியாச்சு, முண்டம்பாதி துண்டம்பாதியா காளி கோவிலுக்கு முன்னால எண்ணெய் வியாபாரி கிடக்கின்றான். அப்பதான் பாருங்க, எண்ணெய் வியாபாரியுடைய மனைவி இங்க இருந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர்றான். ஓடி வந்து மண்ணை வாரி தூத்துறா, நீ எல்லாம் தெய்வமா? உனக்கு விளக்கு போட்டது தவறா? நல்லதான செஞ்சேன் புருஷன், என்னுடைய கணவனுடைய உயிரை பறித்து விட்டானே பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன், நானே இனிமே உயிரோடு இருக்க மாட்டேன்னு கோவிலுக்கு வெளியில இருக்கக்கூடிய சூலாயத்தை எடுத்து அவனு வயிற்றுல குத்திக்கிட்டு 2 பேரும் இறந்து கிடக்குறாங்க. கணவனும் இறந்து விட்டான், மனைவி இறந்து கிடக்கிறான். அப்பதான் காளி பிரசண்டமாகின்றான். மூட அரச தன்மையில் வாழ்கின்ற மன்னா, உன் மூடத்தன்மையால 2 உயிர்கள் என் ஆலயத்துக்கு முன்னாலே பலியாகிவிட்டது, உன்னை அழிப்பதற்காக கண்ணகியாக பிறக்க